வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம the most expected phone from Vivo V29 தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம கிட்ட Vivo V29 இருக்கு. பாக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் Vivo V சீரிஸ் வந்து எப்படி ஒரு கிரே கலரில் கொடுப்பாங்களோ அந்த கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, கலர் வந்து ப்ளூ கலர், 8GB RAM அண்ட் 128GB மெமரி இருக்கக்கூடிய வேரியண்ட் தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo V29. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். விவோவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற ஒரு சீரீஸ் தான் Vivo V சீரீஸ். அதில் வந்து உங்களுக்கு Vivo V29 பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாடல் அப்படின்னே சொல்லலாம். Vivo V சீரீஸில் யூஸ்வலாக என்ன வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோடைய கேமராஸ் வந்து வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. இந்த செக்மெண்ட்டில் மற்ற பிராண்டில் கிடைக்காத அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் நிறையாவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜுங்க. இது 1 to 50% பார்த்தீங்கன்னா 17 நிமிஷத்தில் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜர் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது அண்ட் உங்களுக்கு ஹெவியாகவும் இருக்குது. டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து USB கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து C டைப் கொடுத்துருக்காங்க. கேபிளும் வந்து நல்ல குவாலிட்டியாக ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபோன் வந்து உண்மையிலுமே வந்து சூப்பராக இருக்குங்க. விவோவில் V சீரிஸ் வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு வந்து விஷுவலி ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் ஃபோன் நீங்கள் கையில் வச்சுருக்கும் போதே வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. பேக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. பட் இதோடைய ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஃபோனை மூவ் பண்ணும்போது கிளிட்டர் ஆகுது. கர்வ்ட் எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டான வெயிட்டாக இருக்குது. ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை. ஃபோனோட சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபோனோட டாப்பில் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C டைப் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் கிடையாது. ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து C டைப் ஹெட்ஃபோன்ஸ் தான் வாங்கி போடணும். அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே நம்ம எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா சிம் 1 அண்ட் சிம் 2 போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மெமரி கார்டு போட முடியாது. ஸோ உங்களுக்கு மெமரி ஜாஸ்தியாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேரியண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனோட அப்பியரன்ஸ் உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க. சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. 2 ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் வந்து 3 இருக்குது. பட் நம்ம பார்த்தா 2 இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இந்த சின்ன ஹோலும் பார்த்தீங்கன்னா கேமரா ஹோல் தான். இப்போ வந்து நம்ம Vivo V29 சுவிட்ச் ஆன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம Vivo V29 சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். இனிஷியல் செட்டப்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி Vivo V29 இல்லை Vivo V சீரிஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமரா வந்து சூப்பராக இருக்கும். கேமரா இல்லாமல் வேறு என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப் டு 1.5 மீட்டர் 30 மினிட்ஸ்க்கு தண்ணிக்குள்ளே இருந்தாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஹையர் எண்ட் மொபைல்ஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க, ஆண்ட்ராய்டில். ஸோ இதிலே வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு IP ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 778 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ப்ராசரும் வந்து ரொம்ப தரமான ஒரு ப்ராசர் தான். நீங்கள் வந்து கேம்ஸ்லாம் விளாடுவீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஹேங் ஆகாது. ஒரே நேரத்தில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீடியோ ஆடியோன்ட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபோன் வந்து ஸ்மூத்தாகவே இருக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்மூத்னஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குது. 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். டிஸ்பிளே சைஸ் வந்து 6.78 இன்ச்சுங்க. ஆனால் கர்வ் டிஸ்பிளேவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபோன் இன்னும் பெருசாக தெரியும். இப்போ வந்து நம்ம Vivo V29ஓட ஹைலைட் ஃபீச்சரான கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த 3 லென்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய ஒரு டூவல் டோன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரிங் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கேமரா மாதிரியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிங் LED ஃப்ளாஷ். ஸோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி கேமரானா அவங்க வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக நல்லா செஞ்சுருவாங்க Vivo V சீரீஸில். இதில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ இல்லைனா ஃபோட்டோ வந்து லோ லைட்டில் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிங் LED வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சின்ன ரிங் லைட் வச்சுருக்கிறதுக்கு சமம் அப்படின்னே சொல்லலாம்.
செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வர ஃபோன்ஸ் வந்து மிக 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 குறைவு, ஒன்றோ ரெண்டோ தான் இருக்கும். அதுவும் வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டி வருமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 10 out of 10 அண்ட் இதோடைய அப்பியரன்ஸ் ஃபோனுடைய லுக் பொறுத்த வரைக்கும் 10 out of 10 கொடுக்குற அளவுக்கு Vivo V29 வந்து சூப்பராக இருக்குது. பேக் கேமராஸில் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமராவில் நீங்கள் வந்து 1080p வரைக்கும் ஷூட் பண்ணலாம். இல்லாமல் மற்றபடி யூஸ்வலான ஃபீச்சர்ஸான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 3.5mm ஜாக் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இல்லை. பட் இப்போ வந்து எல்லாருமே ஹெட்ஃபோன்ஸே வந்து சி டைப்பே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைனா ப்ளூடூத் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லவே முடியாது. அண்ட் அடுத்தது பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பேட்டரி வைக்கிறது கஷ்டம் தான். அப்படிங்கிறனால 4600 mAh கொடுத்துருக்காங்க. 4600 mAh அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டீசென்ட்டான ஒரு வேல்யூ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 தருவாங்க, இல்லைனா 4500க்கு மேலே தருவாங்க. இது வந்து 4600 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா 80 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலரில் தாங்க தெறிக்க விட்டுருக்காங்க. ஸ்பேஸ் பிளாக் இருக்குது, இமாலயன் ப்ளூ இருக்குது, பர்பிள் ஃபேரி இருக்குது, மெஜஸ்டிக் ரெட் இருக்குது. நம்ம பார்த்துருக்கிறது வந்து இமாலயன் ப்ளூ தான். ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இவ்வளோ அழகான ஃபீச்சர்ஸோடு இருக்கிற Vivo V29 ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 32,999 ஸ்டார்ட் ஆகுதுங்க. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறலாம். ஓகே, ஸோ Vivo V29 நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஃபோனோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்த்தோம், கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஃபோன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாதுங்க, அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஸ்பெக் என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது ப்ராசர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 778 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தரமான ஒரு ப்ராசர் அப்படின்னே சொல்லலாம். இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக 8GB RAM இல்லைனா 12GB RAM அப்படின்னு சொல்லிட்டு 2 RAM வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 8GB எடுத்துட்டாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க, எனக்கு வந்து 12GB இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 12GB வேரியன்ட் எடுத்துக்கலாம். மெமரி பொறுத்த வரைக்கும் 128GB 256GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் மெமரி கார்டு போட முடியாது. இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐரன் ஃபோன்ஸ்லாம் வந்து மெமரி கார்டு போடுற ஆப்ஷனே இருக்காது. நீங்கள் வந்து ஃபோனை வாங்கும்போதே மெமரி எவ்வளோ வேணுமோ அந்த வேரியன்ட் நீங்கள் வாங்கிக்கணும். அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 32,999க்கு இதோட ஹைலைட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ப்ராசர், ரேம் அண்ட் மெமரி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கேமரா, செல்ஃபி கேமரா நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணுவீங்க, வீடியோஸ் பண்ணுவீங்க, ரீல்ஸ் பண்ணுவீங்க, ஷார்ட்ஸ் பண்ணுவீங்க, செல்ஃபி கேமரா எனக்கு வந்து கொஞ்சம் முக்கியமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 50 மெகா பிக்சல் கேமரா உங்களுக்கு வந்து தேவைப்படுற கிளாரிட்டியை கொடுக்கும். அடுத்தது பேக் கேமரா. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட்டில் நீங்கள் எடுக்க போகிற வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் யூஸ்வலாக வந்து Vivo V29 நீங்கள் நார்மலாக எடுக்கிறதோட இந்த புக்கி மோட் இல்லைனா போர்ட்ரேட்டில் எடுக்கும்போது இதோட ஏஐ பார்த்தீங்கன்னா அதை வந்து பியூட்டிஃபை பண்ணி காட்டும். Vivo V சீரிஸே பார்த்தீங்கன்னா அந்த புக்கிங் மோடுக்கு வந்து ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து இதில் நல்லா இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஃபோனுடைய லுக்குங்க. ஃபோன் வந்து நீங்கள் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. கிட்டத்தட்ட ஒரு மார்பிளை வந்து வெட்டி ஃபோனில் ஒட்டின மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபோனுடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபோனுடைய கான்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெருசாக மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4600 mAh கொடுத்துருக்காங்க. அது வந்து மைனஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபோன் ஸ்லிம்மாக இருந்துச்சுன்னா அந்த கெப்பாசிட்டி கம்மியாக தான் செய்யும். அடுத்தது செல்ஃபி கேமராவில் 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியாது. இதுவும் வந்து கான் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ணுற கேப்பபிலிட்டி தேவை. அது வந்து இதில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஓவரால் Vivo V29 வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லுமே Vivo V29 அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.